ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எங்க கிளம்பிட்டுருக்கோம் அப்டின்னா, பிளாக் ஃப்ரைடே டீல் அத வந்து அந்த டீல வந்து டீல் பண்றதுக்காக தான் நம்ம கிளம்பிட்டுருக்கோம். வெதர் ரொம்பவே ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப சென்னையில பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. நமக்கு இங்க 7 டிகிரி தான் இருக்கு. ஸோ ஜாக்கெட்லாம் போட்டு குழந்தைங்கள குழந்தைங்களுக்கு ரொம்ப கோல்டு இதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு கிளவுஸ்லேருந்து மாஸ்க் வரைக்கும் போட்டு ரொம்ப ரெடி பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போற சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஆனாலும் வீட்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, யூடியூப தொறந்தா வர டீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படி என்னதான் நடக்குங்கிறத போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ நாங்களும் கண்ட்ரோல் பண்ணி இருந்து பார்த்தோம். ஈவினிங் வரைக்கும் இருந்தோம். ஒரு 3:00 3:30க்குலாம் எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி என்னதான் இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி இப்ப எங்க வந்திருக்கோம்னா, வால்மார்ட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா கார் பார்க்கிங்லாம் பார்த்தா நாங்க நெனச்ச அளவுக்கு இல்ல வெளியில அந்த அளவுக்கு வந்து கூட்டமே இந்த இல்ல. டோர் ஸோ பஸ்டர்ன்னு அப்பவே ஒட்ட தனியா முடிவு போட்டுருப்போம். பண்ணிட்டோம். ஓகே இப்பதான் நம்ம எதுவும் கிடையாது. நெனைக்கிற டோர் அளவுக்கு பஸ்டர் ரஷ் கிடையாது. இல்லன்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் காமன் ஆயிப்போச்சு. வால்மார்ட்டுக்கு வந்துட்டோம். வால்மார்ட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளாக் ஃப்ரைடே டீல்ஸுக்கு தான் வந்திருக்கோம். அப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் ஒண்ணு ஒண்ணா. நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். அதை விட வேறு ஏதாவது ஆஃபரில் நல்லா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. பட் ரஷ்ஷாக அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா நாங்க ஈவினிங் தான் வந்திருக்கோம். மேபி மார்னிங்கே முடிஞ்சிருச்சா என்னங்கிறது தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. இருந்தாலும் போய் பார்த்துட்டே இருக்கோம். அவங்களுக்கு எப்படிலாம் வருது, யார் யாரெல்லாம் வந்திருக்கா, எப்படி எப்படிலாம் பேக்கிங் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இது வந்து ஒரு 15 இது வந்து ஆக்சுவலா வாட்டர் மெலனு, ஸ்பைடர்மேன் அது மாரி ஷூ மாரி இருக்கு. ஷூ வெர்சஸ் செப்பல் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு 15, 16 இருக்கும். $10க்கு போட்டிருந்தாங்க. அது மாதிரி ஒரு 4 டூ $10 ஆஃபர் இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸு, நம்மளோட பார்ட்டி வியர் அந்த மாரிலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்வெட்டர் மாதிரி, பைஜாமா மாரி, 2 பீசஸ் செட் இருக்கிற மாதிரி அந்த மாரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதுல நமக்கு எது எதெல்லாம் புடிச்சிருக்கோ அந்த மாரி நமக்கு அதுல எது தேவைப்படுதோ நம்ம வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒண்ணு ஒண்ணா போயிட்டுருக்கோம். இதுல கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். ஏன்னா வின்டர் ரொம்ப மோசமா இருக்கனால கொஞ்சம் ஃபுல் செட்டா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான். ஸோ ஒரு நான் நான் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன தாண்டி போறதுக்குள்ளயே ஒரு 100 டிவி பர்ச்சேஸ் பண்றத பார்த்துருப்பேன். யார பார்த்தாலும் டிவி, டிவி ஸ்பீக்கரு, அப்புறம் ஏர் ஃப்ரையர், தோசை தவா, கிச்சன் ஐட்டமு, இது மாதிரி தான் கொஞ்சம் நெறைய பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம இப்ப தான் ஒரு 3 மந்த் தான் ஆயிருக்கு நம்ம வந்து செட்டில் ஆகி. அப்புறம் ரென்டல் வீட்ல தான் இருக்கோம். ஸோ ரொம்ப திங்ஸ் வாங்கி டம்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நாங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் செக்ஷனுக்கே நாங்க வந்து போகல. எதுக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம்னா, இல்லன்னா நெக்ஸ்ட் இயர் டீலுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நாங்க எதையுமே வாங்கல. ஆல்ரெடி எங்ககிட்ட வேக்யூம் கிளீனர்லேருந்து, டிவிலேருந்து இப்போதைக்கு என்ன நமக்கு தேவையான ஐட்டம்லாம் வேணுமோ, அது வந்து நாங்க வச்சிருக்கோம் தான். ஸோ இந்த செக்ஷனுக்குலாம் வாங்கி அத போட்டு அந்த இடத்த அடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அந்த செக்ஷனுக்குலாம் எதுக்குமே போகல. நம்ம வாங்கலனாலும் யார் யார் என்னென்ன வாங்குறாங்க? எப்படி அடிச்சு புடிச்சு வாங்குறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் பேசிக்காவே ஆசை அதிகமா இருக்கும். நம்ம வாங்கலனாலும் சரிப்பா, என்ன பண்றாங்கனாவது வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் நாங்க வந்து கடைக்கு கிளம்பி வந்ததே. ஸோ அதுல கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் புடிச்சிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம். எங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கெட் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் எனக்கு ஹஸ்பண்ட்க்குலாம் கொஞ்சம் ஜாக்கெட்ஸ் எடுத்தோம். ஆ ஏன்னா இனிமே ஸ்டார்ட் ஆனனால ஜாக்கெட் இல்லாம வெளில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜாக்கெட்னா ஸ்வெட்டரு. ஆ தேவைப்படும் அப்படிங்கிறனால, அத மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பைஜாமாஸ்லாம் எடுத்தோம். அது மாரி கொஞ்சம் டாய்ஸு, அது மாதிரி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு, நாங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த ஏரியா செம்ம ரஷ்ஷு. ஸோ சைக்கிளு, ஸ்கூட்டரு அதெல்லாம் கொஞ்சம் டீல் அதிகமாவே இருந்துச்சு.
நீங்க பாருங்க. ஒரே 50 இன்ச் டிவி 2 வாங்கிட்டு போறாரு. ஆனா எதுக்குன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ யாருக்கும் கிஃப்ட் பண்ண போறாரான்னு தெரியல. உஃப் சில பேர் அப்படிதான் சேம் மாடல் டிவியே 2, 3ன்னு எடுத்துட்டு போனாங்க. மேபி 4 ரூம் இருக்குன்னா 4 ரூமுக்கு எதுவும் டிவி வைக்க போறாங்களா? என்னன்னு தெரியல. ஆனா சில பேர் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே, சண்டேல கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிருவாங்க. அடுத்து ஆன் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள். இங்க வந்து சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள்ல எது எதெல்லாம் இன்னும் சேல்ஸ் ஆகலையோ, அத மண்டே அன்னைக்கு ஒரு டீல் போட்டு, அதையும் சேல்ஸ் பண்ணி முடிச்சுருவாங்க. இங்க உள்ள ரூல் படி. அதனால அந்த ஆன் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. யார பார்த்தாலும் டிவி தான். டிவி, டிவி, டிவி. ஆன் பிராண்டும், டிசிஎல் பிராண்டும் தான் செம்ம சேல்ஸு. நல்லா ஆஃபர் குடுத்துருந்ததுனால, எங்க பார்த்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு செம்ம பர்ச்சேஸ் ஆனா. ஸோ நமக்கு இப்ப தான் ரீசென்ட்டா ஃபிளிப்ஸ் வாங்குனோம். அதனால நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க விட்டோம். அது எங்களுக்கு வந்து ஐய்யய்யோ! ஆஃபர் எதுவும் பயங்கர டீலா போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு ஆஃபர் ஒண்ணும் எங்களுக்கு இல்லாதனால கூல் ஆயிருச்சு. ஏன்னா, அ ஒரு $50 கம்மியா போட்டிருந்தா கூட, ச்சே டீல் முடிஞ்சோனே டீல் அப்பயே வாங்கியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கஷ்டமா இருந்திருக்கும். நாங்க வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். பட் ரொம்ப நாள் இருக்கனால நாங்க வந்து வாங்கிட்டோம் முன்னாடியே. ஸோ கொஞ்சம் டாய் செக்ஷன்ஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லித்திக்கு செம்ம ஆசை. எந்த டாய்ஸ் பார்த்தாலும் ரொம்ப டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். பட் நாங்க வந்து பர்த்டே அன்னைக்கே அவன் பர்த்டேக்கு வந்து நெறைய டாய்ஸ் வாங்கி குடுத்தனால, அதுவே நெறைய யூஸ் பண்ணாம இருக்கனால, "வேணாம் லித்திக்" அப்படின்னு சொன்னோம். ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆமா என்கிட்ட டாய்ஸ் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளே மட்டும் வேணும்னு கேட்டான். அப்புறம் சரி இது ஒரு டிவி. கீழ ஒரு ஸ்பீக்கரு, மேல ஸ்டாண்டு வெர்சஸ் டிவி இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் க்ளே வாங்கி குடுத்த சார கூல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். வாங்க வந்தவங்கள விட நெறைய பேர் என்னடா வாங்குவோம்ன்னு சுத்திட்டு இருக்கவங்க நெறைய பேர நாங்க பார்த்தோம். இந்த இந்த அக்காக்கெல்லாம் என்ன வாங்குறதுன்னே தெரியாம இங்கேயும் அங்கேயும் போயிட்டு நாங்க 4, 5 தடவ இந்த அக்காவ பார்க்குற மாரி இருந்துச்சு. ஆ ஓகே நம்மள மாரி ஆட்கள் நெறைய இருக்காங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். சைடுல கிறிஸ்மஸ் வேற ஸ்டார்ட் ஆகுறதுனால கிறிஸ்மஸோட ஐட்டம் நெறைய வச்சிருந்தாங்க. பிளேட்லேருந்து, ஸ்பூன்ஸ்லேருந்து, டெக்கரேஷன் லைட்லேருந்து எங்க எத திரும்புனாலும் ரெட் கலரு, கிரீன் கலர், ரெட் கலர், கிரீன் கலர்ங்கிற மாரியே இருந்துச்சு. கிஃப்ட்லேருந்து, ராப்பர் ஷீட்லேருந்து, கிஃப்ட் பேக்லேருந்து எல்லாமே எங்க பார்த்தாலும் ரெட் கலர், கிரீன் கலர் காம்பினேஷனாவே இருந்துச்சு. ஸோ இவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, ஸ்பைடர் மேனு. அவனுக்கு ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பைடர் மேன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஐஃபோன் ஃப்ரீங்கிற டாபிக் பயங்கரமாவே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஐஃபோன் கம்பெனிலே ஐஃபோன் ஸ்பான்சர் பண்ணல. நான் வந்து ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து யூஸ் பண்ற நெட்வொர்க் இருக்கு தெரியுமா? அவன் வந்து ஸ்பான்சர் பண்றான். நான் $400 தந்தேன் அப்படின்னா, நீ வந்து 4 மாசம் கழிச்சு வேற நெட்வொர்க் மாறிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அ அவங்க வந்து ஆஃபர் தர்றனால தான் நெட்வொர்க்லேருந்து ஆஃபர் தராங்க ஒழிய, ஐஃபோன் பிராண்ட்லேருந்து எந்த ஆஃபருமே கிடையாது. அதுதான் வந்து 100க்கு 100 உண்ம. ஆக்சுவலா இப்ப $1003 $1500ன்னு வச்சுக்கலாம். $1500 வந்து ஐஃபோன் வருது அப்டின்னா, நம்ம ஒரு 300 - 400 வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஆ அதுக்கு நம்ம வந்து புது நெட்வொர்க் மாரி புது சிம்மு வாங்கி, அந்த நெட்வொர்க்லேருந்து இப்ப நான் வந்து ஏர்டெல் யூஸ் பண்றேன் அப்டின்னா, நான் ஏர்டெல்ட்ட வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க ஏர்டெல். நான் வந்து உனக்கு $600 ஆஃபர் தரேன். நீ வந்து என்னோட நெட்வொர்க்க யூஸ் பண்ணு அப்டின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஏர்டெல் நெட்வொர்க்கு இப்ப நான் வந்து ஜியோலேருந்து ஏர்டெலுக்கு மாறிக்கிறேங்கிற மாதிரி தான் ஆக்சுவலா இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, ஐஃபோன் வந்து எந்த ஆஃபருமே தரலங்கிறது தான் 100க்கு 100 உண்ம. இது பார்த்தீங்கன்னா, பில்லிங் செக்ஷன் தான். இப்ப பில்லிங் செக்ஷன் ஓகே முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பில்லிங் செக்ஷன் வந்திருக்கோம். எனக்கு இங்க வந்து இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓ! ஐஃபோன் பிராண்ட்லேருந்து தரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க நம்ம பில் செக்ஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்ப இங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். போற வழியில பசங்களுக்கு நல்ல பசி மெக்டி போகும்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்ம மெக்டானல்ட்ஸ் போயிட்டு பர்கரு, நக்கட்ஸு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கி, அப்படியே அங்கேயே கடையிலேயே உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு, ரிலாக்ஸா குழந்தைங்களோட இருந்துட்டு, அப்படியே கிளம்பியாச்சு. வெளில வந்தா செம்ம குளிரு. பாருங்க வாயிலேருந்து புகை வருது. பட் வீடியோ கவர் ஆகல. செம்ம குளிர். ஓகே வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்கு வெளியில கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து ரெண்டல் வீட்ல தான் இருக்காங்க எங்கள மாதிரி.
எங்க வீடுக்கு 2 வீடு தள்ளி எவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்கரேஷன் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் சொல்லிட்டு வெளியிலேருந்து ஆள் வர சொல்லி பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல. இது வந்து இந்த வண்டி அது என்ன வண்டி? டெலிவரி வண்டின்னு சொல்லுவோம். டெலிவரி மாரி. இது பார்த்தா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். அதுலேருந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா எட்டி பார்க்குற மாரி செம்மையா இருந்துச்சு. இது வெளியிலயும் தாத்தா வச்சுட்டு, உள்ளேயும் ட்ரீ வச்சிருக்காங்க உங்க வீட்டுக்குள்ளயும். வீட்டுக்குள்ளலாம் ஆள் இருக்காங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்றது, எடுக்கிறது எல்லாமே தெரியுது. பட் வந்து நெறைய பேர் இத அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு தெரியல. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால நாங்க வந்து வேண்டாம். இந்த வழியா தான் நான் வீட்டுக்கு போணும். வீட்லேருந்து இந்த அடுத்த வீடு தள்ளி தான் நம்ம வீடு. அது எப்படி இருந்தாலும் நம்ம அதோட ஷூட் பண்ணாம இருக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.